சங்கராச்சாரியாருக்கு அங்க உட்காந்துட்டு ஏஜென்டா ரொக்கமாவும் சொக்கமாவும் கொண்டா அவனுக்கு 100 வருஷம் முடிய போகுது, அவன் நூற்றாண்டு விழா கொண்டாடுறான் அப்படிங்கிறான். அந்த தங்கம் வெளிநாட்டுல இருந்து வருது, அதை நம்ம சிரிப்பால் எல்லாம் போய் பத்திரமா நின்று பாதுகாத்து தூக்கிட்டு போறாங்க. எப்படி அனுமதிச்ச நீ? தங்க கட்டுப்பாடு படி. இப்ப எனக்கு 47 வயசு ஆச்சு, இன்னும் 3 வருஷத்துல எனக்கு 50 வயசு ஆக போகுது. நான் பொன் விழா கொண்டாடணும். டே, இந்த கேசட் கேட்கிற வெளிநாட்டுல இருக்கிற அம்முட்டு பயிலும் 50 கிலோ தங்கம் கொண்டாங்கடா, நான் தட்டுல உட்காந்து பாத்தியா ஓதணும். அந்த சங்கராச்சாரியாருக்கு எந்த விதிப்படி நீ அந்த தங்கத்தை அனுமதிச்சு அதே விதிப்படி எனக்கு அனுமதி, இல்லைன்னா அதை பறிமுதல் பண்ணு. உனக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டம்னா இந்த இந்தியாவை நான் மதிக்க தயாராக இல்லை. எனக்குள்ள உரிமை பாதிக்கப்படாமல் நான் வாழ வேண்டும், இன்னொருத்தனுடைய உரிமையில் நான் தலையிடாமல் இருக்க வேண்டும். இந்த இரண்டும் இல்லாத இந்த இந்தியாவை நான் செத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், செத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் 50 வருஷம் கழிச்சு எனக்கு பொன் விழா கொண்டாடணும்னு தங்கத்தை இறக்குமதி பண்ண போறேன். அன்னைக்கு தான் இவன் தங்கத்தை பறிமுதல் பண்றாங்க. இல்லையா? எல்லாரும் பொன் விழா கொண்டாடுங்க, தங்கம் சொல்லுங்க, கொண்டு வர சொல்றேன். நீங்க எடுத்துக்கிட்டு கமிஷன் எடுத்துக்கிட்டு அங்க கொண்டு வந்தவனுக்கு வித்து போட்டு போங்க. சீப் ஐடியா. குரங்கு கூட்டமா வச்சுட்டான். வியாபாரி, குரங்கு வியாபாரி இருக்கான் பாரு, குரங்கு வியாபாரி. அவன் தொப்பி விற்க போன, படுத்து தூங்கிட்டான். ஒரு குரங்கு எழுந்து தொப்பி போட்டுச்சு, எல்லா குரங்கும் போட்டுச்சு. இவன் எந்திரிச்சு பார்த்தான், தொப்பி கழட்டி கீழே போட்டேன், அம்மிட்டு போட்டுச்சு. அது மாதிரி இவன் நம்மள குரங்கு கூட்டமாக்கி இவன் தொப்பி வியாபாரி மாதிரி பார்ப்பான். நீங்க எல்லாம் குரங்கு கூட்டம் மாதிரி. அவன் போட சொல்லுவேன், போட்டுக்குவீங்க, கழட்டு சொன்னா கழட்டிக்குவீங்க. முதல்ல என்ன சொன்னா, அந்நிய பொருளை பகிஷ்கரினா, இந்தியனாக இருப்போம், இந்திய பொருளை வாங்குவோம். இன்னைக்கு என்ன சொல்லிட்டான், பூரா அந்நியமயமாக்கப்படுதுன்ட்டான். நம்ம உடனே சரின்ட்டோம். மக்களே, ராவணன் காலம் தொட்டு ஷரீப் காலம் வரை இவர்கள் நல்லவனை பொல்லாதவனாகவும் பொல்லாதவனை நல்லவனாகவும் காட்டியே பழகிவிட்டார்கள். இன்றைய காலகட்டத்திலே விழிப்புணர்வுள்ள சமூகம் பிறந்தது. வந்தவர்கள் இன்று பழையதையெல்லாம் தோண்டி ஆராய்ச்சி செய்கிறோம்.